பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சிந்தை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒரு பக்தன் பாடினாப்புல, அந்த சிந்தை எப்படி இருக்க வேண்டும், சிந்திக்கிற எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், சிந்திக்கிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும். அதிகமாக புத்தகத்தை நாம் வாசிக்க 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 நமக்குள்ள நல்ல சிந்தனைகள் உண்டாகும். தீயவைகள் எது, நல்லவைகள் எது என்று நம்மளால் கண்டு கொள்ள முடியும். ஜெபிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும், துதிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும், பாடுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும், வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய சிந்தனையே வேற லெவல் தான். அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றார் ஆண்டவர், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யாரெல்லாம் ரொம்ப சிறுமைப்பட்டிருக்காங்களோ அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான் ஆட்சியாளர்கள் அவங்க ஜனங்களுக்காக என்ன நல்லது செய்கிறாங்களோ அதுவே அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தையை ஒரு விஷயம் நினைச்சு பார்க்கணும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, தீங்கு நாள் எல்லோருக்கும் உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கு உண்டு, துதிக்கிறவங்களுக்கு உண்டு, பாடுகிறவர்களுக்கு உண்டு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்டு, ஊழியம் செய்தவர்களுக்கு உண்டு, உலகத்தாருக்கு உண்டு. எல்லாருக்குமே தீங்கு நாள் என்று உண்டு. அந்த தீங்கு நாளில் தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்து அற்புதம் செய்ய வேண்டுமானால் இப்பொழுதே நல்ல சிந்தையாய் இருந்து சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக பரிதபியுங்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காக பிரயாசப்படுங்கள். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையை உருவாக்குங்கள். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்மளை கர்த்தர் விடுவிக்கணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கணும், நம்மளை மேன்மைப்படுத்தணும், நமக்கு நல்ல ஒரு பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா சிறுமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் யார்? எதனால் சிறுமைப்பட்டு இருக்கிறார்கள்? அவர்கள் வியாதினால் சிறுமைப்பட்டிருக்கிறார்களா, நோயால் சிறுமைப்பட்டிருக்கிறார்களா, பண குறைவினால் சிறுமைப்பட்டிருக்கிறார்களா, இல்லை வறட்சியில் சிறுமைப்பட்டிருக்கிறார்களா? என்னது என்று கண்டுபிடியுங்கள். உங்களாலான உதவி, பண உதவி செய்யாவிட்டாலும் ஜெப உதவி செய்யலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யலாம். இன்றைய தினத்திலேயும் ஹாஸ்பிட்டலில் நலிவுற்ற நிலையில் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் படுத்த படுக்கையாக இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கும் செல்ல முடியாமல் வீட்டிலே வைத்து பராமரிக்கலாம், வாழ்கிற வரைக்கும் வாழட்டும் என்று எண்ணத்தோடு கூட சிறுமையாக இருக்கிற எத்தனையோ ஜனங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மேலே கரிசனை வையுங்கள். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஊதாரித்தனமாய் சுற்றி கொண்டிருக்கிறவர்களோடு இருக்க வேண்டும் என்று எண்ணங்கள் இருக்குமானால், சிந்தனைகள் இருக்குமானால், இப்படியாப்பட்ட சிறுமைப்பட்டிருக்க ஜனங்களுக்கு உதவி செய்கிற மனப்பக்குவம் நமக்குள் வரவே வராது. இதுவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் உலகத்தோடு ஒத்த விஷயம் தரித்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்களே தவிர தேவன் அவர்கள் கூட இருக்க வாய்ப்பில்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்ல விரும்புகிறேன். தீங்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டு அதை அழித்து விடாதபடிக்கு கர்த்தர் அந்த நாளை பாதுகாப்பதற்காக சிறுமைப்பட்ட மேலே சிந்தையில் பாக்கியவன் சொல்லியிருக்கிறாரே. உங்கள் சிந்தையை சிறுமைப்பட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மேலே வைங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுங்க. அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி கேளுங்க. இதுதான் சங்கீதம் 41 சங்கீதத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது. ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாள் கர்த்தவனை விடுவிப்பான்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான மனநிலையை உருவாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும்ப்பா. தேவ கிருபை உண்டாகட்டும். இந்த நாளில் இவர்களுடைய மனநிலையில் என் தகப்பன் இடைப்படுவதற்கை ஸ்தோத்திரம். எஸ்ஸப்பா, நீர் அற்புதம் செய்யும். ஒருவேளை அது தீங்கு நாளாக இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு தடுமாற்றிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ் அவர்கள் விதைத்த அந்த சிறுமைப்பட்டவர்களின் நினைவுகளை கண்ணோக்கி பார்த்து இந்த தீங்கிலிருந்து விடுதலை கொடுத்து விடுவிப்பீராக. கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.